சர்வ வல்லவர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ மகிமையின் தேவனுடைய கிருபையும் சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்கள் தேவை என்ன? கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர், நீரே பரிசுத்தர். உன்னதங்களிலே வாசம் என்கிற தேவனே, உடைய கிருபை தயவு இரக்கம் எங்களோடு கூட இருக்க முடியாது செபிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில தேவைகளோடு உடைய சமூகத்தில் செபிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அவருடைய விண்ணப்பங்களை காணுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்க, வேதனைகளை மாற்றுங்க. விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவருடைய பெருமூச்சை இழைப்பை அறிந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தர் நன்மைகளை தாங்க. வியாதி பலகீனங்களை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க, பண தட்டுப்பாடுகளை, பொருளாதார சிக்கல்களை மாற்றி கர்த்தர் வாசல்களை திறந்து ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவரீர் ஆசீர்வதிக்க முடியாது. உன்னதமான தேவனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மைகளை தாங்க. இரக்கத்திலே சுயமுள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க, தயவு செய்யுங்க. இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து போடுவீராக. வெண்கல கதவுகளை உடைய திருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிற சர்வ மிகும் தேவனுடைய வல்லமையின் வலதுகரம் பராக்கிரம் செய்யட்டும். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஐயா. நன்மைகளின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். உடைய தயவும் சமாதானம் இரக்கமும் பாதுகாப்பும் உடைய வழி நடத்தும் ஆளுகையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.